திருவாரூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான சிறப்பு முகாம் நடைபெறுவதை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திரு மோகனச்சந்திரன் முகாம் நடைபெறும் இடங்களில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். முத்துப்பேட்டை ஒன்றியம் இடும்பாவனம் ஊராட்சி மங்களநாயகிபுரம் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் நலங்காக்கும் ஸ்டாலின் உயர் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் பயனாளிகளுக்கு மடக்கு சக்கர நாற்காலியும் காதொலி கருவிகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு தேசிய அடையாள அட்டையினையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் வழங்கினார். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் மற்றும் திருக்கண்ணமங்கையில் உள்ள திவ்ய தேசமான பக்தவச்சல பெருமாள் கோவில் உள்ளிட்ட திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வைணவ கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா நாளை காலை 5 மணி முதல் துவங்கி 6 மணி வரை நடைபெற உள்ளது. வைணவத்தில் ஆழ்வார்களையும் தமிழ் மொழியையும் போற்றி கொண்டாடும் பகல்பத்து உற்சவம் கடந்த 10 தினங்களாக நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் நடை திறப்பு நிகழ்ச்சி இக்கோவில்களில் நடைபெற உள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள மார்ச் ஏப்ரல் 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனி தேர்வர்கள் வருகின்ற ஜனவரி 7ஆம் தேதி அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேர்வு மையங்களுக்கு நேரில் சென்று அல்லது ஆன்லைன் மூலமாக விண்ணப்பத்தினை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் பழைய ரயில் நிலையத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் தமிழ் ஆட்சி மொழி சட்டவாரம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழ் மொழியின் அவசியம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன், தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் மூர்த்தி மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பேசினார்கள். அதனைத் தொடர்ந்து பேரணி நடைபெற்றது. ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள கிறிஸ்துவர்களுக்கு அரசு மானியம் வழங்குவது தொடர்பாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவத்தினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் கட்டணமின்றி பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தினை பிப்ரவரி மாத இறுதிக்குள் உரிய ஆவணங்களுடன் ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை என்ற முகவரிக்கு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்திட மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு பேருந்து சேவை புதிதாக துவங்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தினசரி இரவு மன்னார்குடியிலிருந்து துவங்கி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக திருச்செந்தூர் சென்றடைகிறது. விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் கால்நடைகளை தாக்கும் கால் மற்றும் வாய் நோய் என்கின்ற கோமாரி நோய் மிக கொடிய வைரஸ் கிருமிகளால் பரவுகிறது. மழை காலத்திலும் பனிக்காலத்திலும் இக்கிருமியானது தண்ணீர் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் மிக விரைவில் பரவக்கூடியதாக இருக்கிறது. இதற்காக தடுப்பூசி போடும் குழுவினர் தங்களது கிராமத்திற்கு வரும்போது விவசாயிகள் தங்களது கால்நடைகளை பாதுகாக்க கோமாரி நோய் தடுப்பூசியினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன், நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வை செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு 49 பயனாளிகளுக்கு 1,40,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். 25 பயனாளிகளுக்கு தையல் இயந்திரத்தையும் 24 பயனாளிகளுக்கு கிறிஸ்துவ நலவாரிய அட்டைகள் என 49 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னாள் படை வீரர் நலன் மற்றும் அவர்களை சார்ந்தோரின் நலனுக்காக இன்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் குறைதீர்க்கும் முகாம் நடத்தப்பட்டது. முன்னாள் படை வீரர்கள் உயிரிழந்திருந்தால் அவர்களது குடும்பத்தினர்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகள் சம்பந்தமாக மனுக்களை வழங்கினார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் தீவிர சம்பா மற்றும் தாளடி பருவ நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 15 தினங்களாக மழை எதுவும் பதிவாகாமல் போதிய தண்ணீர் வரத்தும் ஆறுகளில் இருப்பதால் விவசாயிகள் தொய்வின்றி சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள புகழ்பெற்ற ராஜகோபால சுவாமி கோவிலில் வருகின்ற ஜனவரி 28ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு மாநில உணவுத்துறை அமைச்சர் இக்கோவிலின் திருப்பணி வேலைகளை நேரில் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார்.